டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிலையாமை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நிலையாமையை பற்றி சொல்கிற பொழுது திருமூலருக்கு ஒரு மகிழ்ச்சி அல்லது நிறைவு அல்லது இந்த செய்தியை மக்களுக்கு போய் பதியணும் என்று நினைத்திருக்கிறார். அதனால் தான் நாடகப்பாங்களை வலியுறுத்துகிறார். இந்த நிலையாமை இப்படிப்பட்டது, மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அது 4 வகையாக பிரித்து சொல்லியிருக்கார். யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, உயிர் நிலையாமை என்றெல்லாம் பிரித்து சொல்லியிருந்தார். இந்த இடத்துல இந்த பாட்டு 167வது பாட்டில் என்ன சொல்கிறார் என்றால், உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மரியாதை. இந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு யாரும் மரியாதை தருவதில்லை. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அருமையான பங்களா, நல்ல பெட்ரூம், நல்லா தங்கத்தால் செய்யப்பட்ட கட்டில். உயிர் போன உடனே அந்த எடுத்து போங்க, வெளியே வைங்க. நேற்று வரை ஏன் பிரிஞ்சு போகிறீங்க, ஏன் வீட்டுக்குள்ள அப்படின்னு உடன்படுத்திருந்த மனைவி கூட அந்த உடம்பு தூக்கி வெளியே வச்சுறாங்க. ஏமாக்கு அது பேய் பயப்படுறாங்க, யாரும் கிட்ட போக மாட்டேன்றாங்க. உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதுக்கு பிறகு எவ்வளோ அது இழிபடுகிறது, அந்த உடம்பு எவ்வளோ இழிபடுகிறது. எடுத்துகிட்டு போகிறாங்க, 3 தடவை டைரெக்ஷன் மாற்றுறாங்க, திசை மாற்றுறாங்க. அதில் கூட 2 கோழியை கட்டிடுறாங்க, ஏன்னா திரும்பி வந்துடுவாராம். அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு பொரியலாம். என்னன்னா அவர் திரும்பி வந்தார்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாராம். என் வீட்டுக்கு ஏங்க வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் என்னங்க, அவர் சம்பாரித்த சொத்து தானுங்களே, அவர் கஷ்டப்பட்டு தேடி சொத்து வச்ச கோடிக்கணக்கான சொத்து தானுங்களே, அவர் தேடி வச்சது அவர் 10 ரூபா எடுத்துகிட்டு போகட்டுங்களே. அவர் வரவே கூடாது. இது எப்படிங்க? திருமூலர் சொல்றார், இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதுக்கப்புறம் எவ்வளோ கீழே போகும். மனிதர்கள் இல்லை, காக்கா கூட எவ்வளோ உங்களை கொத்தி கீழ்மைப்படுத்தும்னு சொல்கிறார். நாய் நரிகள் பிடுங்கும். யாருக்கோ அந்த உடம்பு சொந்தமாகிடும். பட்டினத்தார் சொல்கிறார், நாய் நரிகள் அதுக்கு சொந்தமாகிடும். இந்த உடம்பு நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சொந்தம், பையன் கிளைம் பண்ணுவான் இல்லை. ஆனால் உயிர் போயிட்டா, இப்போ பாட்டு பாருங்கள், 167வது பாட்டு. காக்கை கவரில் என், காக்கை கொத்தி கொத்தி தின்னு அந்த உடம்பு. யார் கவலைப்பட போகிறா? பார்த்தாலும் கவலைப்பட மாட்டேங்க. காக்கை கவரிலேன், கண்டார் பழிக்கலேன். பார்க்குறவனா இந்த பார்த்துட்டு இவன் போய் சேர்ந்தாயா, இந்த உடம்பை பாராட்டினால் என்ன, பழித்தால் என்ன? ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, உயிர் போயிடுச்சுல. காக்கை கவரிலேன், கண்டார் பழிக்கலேன், பால் துளி பெய்யிலேன். பணத்துக்கு எல்லாம் கடைசியாக பாடி வைக்கிற, பால் ஊற்றுங்கம்மா, பால் ஊற்றுங்கன்றான். எல்லோரும் போய் பால் ஊற்றுறான். இப்போ அது ஒரு மரபை ஏன் கூப்பிட்றான்னா, பால் ஊற்றிட்டு அங்கே காசு போட்டுகிட்டு வரணும், இல்லைன்னா அதுவும் கூட மாட்டாங்களே. கண்டார் பழிக்கலேன், காக்கை கரவில், பால் துளி பெய்யிலேன். பாலை ஊற்றினா வாயில் என்ன, ஊத்தாட்டினா என்ன, பல்லோர் பழிச்சிலேன். அந்த இடத்துல பல பேர் வந்து உங்களை பாராட்டினா என்ன, பழித்து பேச. ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் அங்கே எவனும் பாராட்ட மாட்டான். அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுவாங்க. கண்டார் பழிச்சிலேன். தோற்பை, இந்த உடம்புக்கு சொல்ல, தோலால் செய்யப்பட்ட பையா இந்த உடம்பு. தோர் பையுள் நின்று தொழில் அற செய்து ஊட்டும். வினை போகத்திற்காக வினைகளுக்கு ஏற்ப இந்த தோல் பையாகிய உடம்புக்குள்ளே இருந்து வினைகளை தூய்க்கச் செய்த அந்த இறைவன், ஊட்டிய இறைவன், கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. கூத்தனாக இருக்கிற அந்த இறைவன் இந்த கூட்டை விட்டு புறப்பட்டு போன பின்னாடி இனிமேல் என்ன இருக்குது? இந்த கூத்தனுக்கு பேர், நடராஜருக்கு கூத்தன் பேர். இன்னொரு பேர் அவருக்கு ஐந்தொழில் இயற்றும் கூத்து. நடராஜர் வெறும் ஆனந்த தாண்டவாடல, 5 தொழில் செய்கிறார். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அதுக்கு பிறகு அழித்தல். 5 தொழிலையும் அவர் செய்கிறார். அது நம்ம பெயர் வைத்திருக்கிறோம், ஐந்தொழில் இயற்றும் கூத்து ஆனந்த தாண்டம் நடராஜ பெருமான். அதை சொல்கிறார், கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. ஏன் திருமூலர் நடராஜரை சொல்கிறார், கூத்த பெருமானை சொல்கிறார்னா, இவர் தான் பதஞ்சலி, நான் முன்பே சொன்ன பதஞ்சலி வியாகரபாதருக்காக அங்கே வந்து நடராஜர் கைலாயத்தில், அதுக்கு தான் வந்து 2வது தடவை ஆனந்த தாண்டம் ஆடுறார். அப்போ அங்கே கைலாயத்தில் ஆடினார் 2வது தடவை. அவங்க கேட்டுக்கிறாங்க, எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சிது, மக்களுக்கும் கிடைக்குன்னு கேட்டுக்கொண்டது இருக்குனுங்க. நடராஜர் அங்கே வந்துட்டார். அப்போ திருமூலர் அவங்களோட என்மருமாமே என்று சொல்கிறார். அந்த 8 பேரோடு அவர் இருக்கிறார். அதனால் கூத்தனை பற்றி அடிக்கடி அவர் குறிப்பிடுவார். இந்த கூத்தை இயற்றுகிற நடராஜரை பற்றி சொல்லுகிறவர்கள் இந்த காக்கைன்னு ஒரு சொல்லியிருக்காரு. அது முன்ன சொன்னேன், நினைவிற்கு நினைக்கிறேன். பனை மரத்தை பற்றி சொன்னேன். பனை மரத்தை திருமூலர் சொல்கிறார். அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஆனால் காக்கை சர்வதேச பறவையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் காக்கா இருக்குது. காக்கா எல்லா இடத்துலையும் இருக்குது. 2 பொருள் இப்போ நான் சொல்கிறேன். காக்கா
உருவத்திலையும் சரி, பண்புலையும் சரி, உலகம் முழுமையும் இருக்குது. அது இயல்பு தவிர்க்க முடியல. திருவள்ளுவரும் சொல்கிறார் காக்கையை பற்றி, காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல சுற்றம் தழால் என்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். காக்கை கரைந்து தான் உண்ணும் அப்படின்றார். ஆனால் அதை பெருந்தகை டாக்டர் மோ அவர்கள் அதை இந்த குரலுக்கு மறுக்கிறார். அது ஒரு மரபில் செய்யுமே தவிர இப்போல்லாம் காக்கா வச்சிங்கன்னா கரையிறது தான் கிடையாது. அது முதல்ல சாப்பிடும், முன்பு போல் இல்லை. ஒருவேளை இப்போ காக்கா சுற்றி இல்லை போல் இருக்குது, கூப்பிட்ற பழக்கம் இல்லை. இருந்தாலும் பழைய மரபுப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், காக்கை கரவா கரைந்து உண்ணும். அதை போல் திருமூலரும் இந்த செய்தியை நமக்கு செய்திருக்கிறார். இந்த செய்தியை தான் திரும்ப அவர் சொல்லுகிற பொழுது, இப்போ இப்படி உடம்பு போயிடுச்சு, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ நிலையாமே சொல்லிட்டு வரோம். என்ன சார் எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க சார்? பாசிட்டிவ் ஏதோ எங்களுக்கு தெரியுமா சார்? அதை புறநானூரில் பக்குடுக்கை நன்கணியார்னு ஒரு புலவர், அவர் ரொம்ப அழகாக இதையே நிலையாமே ட்ரமடைஸ் பண்ணுறார். ஓரில் நெய்தல் ஓரில் கரங்க ஈர்த்தன் முழவின் பாணி ததும்ப. ஒரு வீட்டில் ஒரே தெருவில் இந்த வீட்டில் மங்கள நாள் நடக்குது, மணமுழவு முழங்குது, நாதோஸ்வரம் ஒலிக்குது, அந்த பெண்ணுக்கு மங்கள நாள் திருமணம் நடக்குது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் திடீர்னு இறந்துட்டார். இங்கே ரொம்ப சிரிப்பு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரே அழுகை, சோகம், துக்கம். அந்த பிணப்பறை அங்கே கொட்டுது. ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப. மன்றல் ஒரு வீட்டில் ஏறுது, ஒரு வீட்டில் அழுகை இருக்குது. இப்படி இருவேறுபட்ட உலகத்தை உருவாக்கி இருக்கிறான நிகழ்ச்சியை இது யார் படைச்சிருப்பாங்க? படைத்தோன் மன்ற பண்பிலாளன். இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குரல் ஒலிக்குது. இப்படி உலகத்தை படைத்த இறைவன் பண்பில்லாதவன். நான் சொல்லலை, சொன்ன புலவர் பக்குடுக்கை நன்கணியார் புறநானூறு பாட்டு. படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்ம உலகம். இந்த உலகம் துன்பமானது தான். திருவள்ளுவர் சொல்கிறார்ல, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றான். ஒரு பிச்சை எடுத்து தான் வறுமையில் சாகணும், அப்படி ஒரு ஏழ்மை இருக்குமானால் இப்படிப்பட்ட இருவேறு உலகத்தை படைத்த உலகம் பறந்து கெட்டு ஒழியட்டும். அது அப்படியே மகாகவி பாரதியார் சொல்கிறார். அவர் சொன்னார், பக்குடுக்கை நன்கணியார் படைத்தோன் மன்ற பண்பிலாளன்னார், பறந்து கெடுக உலகேற்றார். மகாகவி பாரதி, தனி ஒருவன் மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடும். அப்படின்னா ஜெகத்தை உருவாக்கிய ஜெகநாதன் இறைவன். அப்போ என்ன பொருள்னா சமநிலை கேட்டிருக்கிறாங்க. இதில் நாம் ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டியது தீர்வு அங்கே சொல்லப்படலைன்னா அங்கே ஒன்றேமும் கிடையாது. திருவள்ளுவர் சொல்லிட்டார், இவர் ஜெகத்தினை அழித்திடுவோன்னு ஒரு போடு போட்டார் மகாகவி பாரதி. ஆனால் பக்குடுக்கை நன்கணியார் தீர்வு சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்குறது ரைட்டு, இருக்கிறத ட்ரமடைஸ் பண்ணுறது சொல்கிறது ரைட்டு, எல்லாம் சொல்லிட்டார் ரைட்டு. இப்போ என்ன சார் தீர்வு சொன்னார்? இன்னாத அம்மை உலகம். கடைசி வரி முடிக்கிறார், இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே. இந்த உலகம் இப்படித்தாம்பா இருக்கும். பகல்னா இரவு இருக்கும், சூரியன் வந்தால் அப்புறம் நிலவு வரும், மழை வந்தால் வெப்பம் வரும், எல்லாம் மாறி மாறி வரும், தவிர்க்க முடியாதது. இதை பற்றி கவலைப்பட்டு உட்காந்துருக்காது. இப்போ என்ன செய்யலாம்? இதுதான் இயல்பு. இந்த இயல்பை உணர்ந்து இதுக்கேற்ப வாழ கற்றுக்கொள். குளிர் வருதா, கம்பளி போட்டுக்கோ. வெயிலாக இருக்குதா, வெறும் துண்டு போட்டுக்கோ. மழையாக இருக்கா, கொடை பிடிச்சிக்கோ. அதனால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது, நீ ஒன்று இதுக்கு ஏற்ப மாற்றிக்கொள். எவ்வளோ அழகான தீர்வு பாருங்கள். அதாவது இன்னாதம்மா உலகம் முடிக்கிறார். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் திரும்ப. அப்போ என்ன செய்யலாம்? இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பெய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோல் பையுள் நின்று தொழில் ஊட்டிய கூத்தன் அந்த இறைவன் உன்னை விட்டு போன பின்னாடி என்ன நடந்தால் நமக்கு என்ன? உண்மையை உணர்ந்து கொள்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.